காட்சி, காட்சி பொருள், காண்பவர் என்று 3 விஷயங்கள். நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருள், பார்க்கின்றவர், பார்க்கக்கூடிய பொருளுடைய நிலை, இது 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும். தியானத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய நிலைப்பாடு, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சியினுடைய இறுதி பலன், நாம் எதை நினைத்தோமோ அதை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம், இவையெல்லாம் ஒரே இடத்தில் சீராக இருந்து கொண்டு மனதினை அலைபாய விடாமல் பேர் அமைதி கொள்வதுதான் அந்த சமாதி என்ற நிலை. ஆகவே இந்த 3 நிலைகளுக்கு அப்புறம் உயிர் தனது இயற்கை நிலையான இன்பத்தில் இருப்பதுதான் உண்மையிலேயே சமாதி என்று சொல்கிறார்கள். உயிர் தனது இயற்கையான நிலை இன்பம் என்று சொன்னால் என்ன? இயல்பாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதே, இப்பொழுதல்ல, ஆதி காலத்திலே மனித